இல்ல எனக்கு புரியல. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? கேவலம் ஒரு ரீலுக்காக 17 வயசான ஒரு சின்ன பையன் கார் எடுத்துட்டு ரேஷ் டிரைவ் பண்ணியிருக்கான். ரேஷ் டிரைவ் பண்ணது மட்டும் இல்லாம, கார் போன வேகத்த கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு டூ வீலர்ல போய் இடிச்சிருக்கான். அந்த டூ வீலர்ல வந்த பையனுக்கு 23 வயசு ஆகுது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கான். அந்த சின்ன பையன் பண்ண பெரிய ஆக்சிடென்ட்ல அந்த பையன் அங்க இறந்தே போயிட்டான். இப்ப அந்த பையன் உயிரோட இல்ல. அந்த இறந்து போன பையனோட அம்மா ஒரு வீடியோ ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என் பையனை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிங்கிள் பேரண்டா வளர்த்தேன். என் பையன் பல கனவுகளோட இருந்தான். என் பையனுக்கு வந்து இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என் பையனுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவ்வளோ தூரம் கதறி கதறி அழுகுறாங்க. இந்த 17 வயசான பையன் ஆக்சிடென்ட் பண்ணா பார்த்தீங்களா? அந்த பையனோட அப்பாவும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாரி என் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு அவன எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்ப லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரோட பேரண்ட்ஸ்க்கு தான். அவங்க தான் உட்காந்து இப்போ இவ்வளோ தூரம் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு காரோ, பைக்கோ ஓட்டுறதுக்கு குடுக்காதீங்க. 18 வயசுக்கு கீழ இருக்கும்போது. நீங்க விளையாட்டா அவனுங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருவாங்க. கடைசியில அந்த விளையாட்டா பண்ற விஷயம் தான் பெரிய விபரீதத்துல போய் முடிஞ்சிரும். தயவு செஞ்சு இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.